வணக்கம். தமிழ் சினிமாவுக்கே மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஒரே மாதத்திலே குருவையும் சிஷ்யனையும் இழந்திருக்கிறது தமிழ் சினிமா. ஆக்சுவலாக பாக்கியராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட பழகியவர்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அதிகமாகவே பழகியிருக்கேன். என்னுடைய நெருங்கிய எனக்கு ஆலோசகராக நிறைய விஷயங்களை எனக்கு அவர் நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு முறை அவர்கிட்ட பழகியவர்களே அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் மறக்க மாட்டார். அதுதான் அவர்கிட்ட பெரிய ப்ளஸ்ஸு. நான் பத்திரிக்கையாளராகவும் திரைத்துறையை சார்ந்தும் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களுக்கு அவர் செய்தி எடுக்க போன காலங்களை தாண்டி அவர்கிட்ட கதை சொன்ன போன காலங்களும் நிறைய உண்டு. ஸோ அந்த நேரங்களெல்லாம் நிறைய விஷயங்களை எப்போ முதல்ல நமக்கு எப்படி நம்மகிட்ட அன்பாக பழகினாரோ அந்த மாற்றத்தை கொஞ்சம் கூட மாற்றிக்காம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்குற ஒரு மனிதராக இருந்தார். குடும்பத்தின் மீது ரொம்ப அக்கறையோடு அன்போடு இருந்தவர். மகள் மேலேயும் பையன் மேலேயும் அவ்வளோ பாசமாக இருப்பார். அந்த குடும்பத்தார் இந்த இழப்பை ஈடு செய்யவே முடியாது. இன்னொரு விஷயம், அவர் ரொம்ப நேசித்தவர் இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். அவருடைய மறைவு அவரால் தாங்கவே முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதத்திலேயே அவருடைய மறைவு அப்படின்றது ஏற்க முடியல. ஏற்கனவே ஒரு இழப்பால் தமிழ் திரையுலகம், உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் நெஞ்சங்கள், தமிழ் சினிமாவை நேசிக்கிறவர்கள் அந்த பாரதிராஜா அவருடைய மறைவையே இன்னும் மறந்திருக்க மாட்டார்கள். அவருடைய இழப்பே அந்த வழியே போயிருக்காது. அதுக்குள்ளே அவருடைய சிஷியனாக இருந்து இந்திய சினிமாவுக்கே திரைக்கதை மன்னனாக இருந்த பாக்கியராஜ் அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பாக தான் பார்க்கப்படுகிறது. என்னுடைய பர்சனல் அனுபவம் அப்படின்னு சொன்னால், நான் அவர்கிட்ட ஒரு கதை சொல்ல போனப்ப கூட அவர் அவ்வளவு ரொம்ப ஆரோக்கியமாக கேட்டு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல், யார் அவங்க சினிமாவுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அன்பாக வரவேற்பார். நிறைய படங்கள், சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் எந்த படத்திற்கு அவரை போய் நீங்கள் பேச வாங்கன்னு கூப்பிட்டா கூட அந்த இடத்துல தன்னுடைய இருப்பை மிக அழகாக பதிய வைப்பார். குட்டி கதையில் அவர் தாங்க ஆரம்பித்து வைத்ததே. குட்டி கதையை தமிழ் திரையுலகத்தில் ஆரம்பித்து வச்சதே இயக்குனர், நம்ம திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அவர்கள் தான். அவருடைய மறைவு என்பது தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு பத்திரிகையாளனாக, திரைத்துறையில் இருக்கிற ஒரு இயக்குனராக ஒரு கோரிக்கை நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு அரசு மரியாதையுடன் இறுதி நிகழ்வுகள் நடத்தப்படணும் என்பது என்னுடைய கோரிக்கை. அதை திரையுலகத்திலிருந்து ஒரு நடிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் ஏற்பார்கள் என்று நம்புகிறேன். இதே கோரிக்கையை திரையுலகமும் வைக்கும் என்று நம்புகிறேன். எனவே ஏன்னா இந்த மாதிரி ஜாம்பவான்களுக்கு நாம் இறுதி நிகழ்வுகளை மனதில் பதிகிற அளவுக்கு அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற விதமாக நடத்தப்படணும். ஸோ தமிழ் திரையுலகம் இதை முன்னெடுக்கும் என்று நம்புகிறேன். சினிமா ரசிகர்களுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு அடுத்தடுத்து வருகிறது. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய ஜாம்பவான்களை நம்ம இருக்கிற காலங்களில் கொண்டாடாமல் நம்ம விட்டுருமோ அப்படின்ற ஒரு பதட்டமும் ஏற்படுகிறது. ஆகவே திரையுலகம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் நலத்தையும் அதிகமாக அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறேன். இது இழப்பு, இந்த இழப்பை ஒரு வார்த்தையினால அல்லது ஆறுதல் சொல்லி இதை இழப்பை சரி கட்டிடவே முடியாது. சாந்தனு ரொம்ப அன்பானவர். தந்தை இழந்திருக்கிறார். அந்த குடும்பத்தார், சகோதரி அவ்வளவு ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட அவரை விட்டுட்டு அங்கே எங்கே போக மாட்டாங்க. எல்லா நேரங்களிலும் அவரை நம்ம போய் அவரை பேச போனால் கூட ரொம்ப கவனமாக கவனிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அன்பான குடும்பம் இன்றைக்கு சோகத்தில் தத்தளிக்கிறது. ஸோ தமிழ்நாடே சோகமாக இருக்கிறது, தமிழ் திரையுலகம் சோகமாக இருக்கிறது. இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது. அந்த சோகத்திலே நானும் கலந்து கொள்கிறேன். என்னுடைய குடும்ப இழப்பாக தான் அதை நான் பார்க்குறேன். ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.